இந்த ஒரு சூழ்நிலையில தாவீதினால தூங்க முடியுமா? இந்த ஒரு சூழ்நிலை அவர் எப்படி தூங்கி இருப்பாரு? இரவு பகலும் பயந்த ஒரு சூழ்நிலை, என்ன ஆகிருமோ ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷனால கண்டிப்பா தூங்கவே முடியாது. எனக்கு எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, சரிங்களா? இன்றைக்கு அதே போலவே நம்மளுடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகளை நோக்கி, பிரச்சனைகளை பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறோமா? அவசரமான ஒரு முடிவு ஒரு காரியங்களுக்கு எடுக்க வேண்டும். நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று எனக்கு தெரியலையே என்று சொல்லி இரவெல்லாம் தூங்காம கண் விழித்து கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? எத்தனையோ போராட்டங்கள், சுத்திலும் போராட்டம், வேலை இடத்துல போராட்டங்கள், படிக்கும் பள்ளிக்கூடத்துல போராட்டங்கள், எல்லா இடத்திலும் போராட்டங்களை நோக்கி செல்கிறோம். தூங்க முடியலையே என்று சொல்லி கலங்கி கதறி கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில தாவீது சங்கீதம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை எழுதுகிறார். அவர் எழுதுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர்னால தூங்க முடியல. அந்த ஒரு சூழ்நிலை நிம்மதியாய் தூங்க முடியல. எனக்கு சமாதானம் இல்ல, ஒரு செக்யூரான ஃபீலிங் இல்ல, அதனால தூங்க முடியல. நம்ம இங்கிலீஷ்ல இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, he makes me to lie down in green pastures, he leads me beside the still waters என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறாருனாக்கா, இங்கிலீஷ்ல அவர் என்னை படுக்க செய்தாராம், அவர் என்னை இளைப்பாற செய்தார். என்னால தூங்க முடியல, என்னுடைய சூழ்நிலை என்னை அழுத்துது, எனக்கு சமாதானம் இல்ல, எனக்கு பயமா இருக்கு, இந்த ஒரு சூழ்நிலை நான் எப்படி தூங்குறது? ஆனாலும் மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இளைப்பாற செய்கிறாராம், அவர் நம்மளை படுக்க வைக்கிறாராம், சரிங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில கலங்காதீங்க, திகையாதீங்க. நீங்க எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தாவீது சொன்னவண்ணமாக நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை நடத்துங்க அப்பா என்று சொல்லி சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நாளிலே கூட கலங்கி நிற்கும் ஒவ்வொருத்தரையும் காண்கின்ற தேவன். எத்தனை பேர் இன்றைக்கு இரவு நேரத்தில் தூங்க முடியாமல், இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் பயத்தோடு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொருத்தரும் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் சமாதானத்தை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஐயா, இந்த 4 வார்த்தை அனுப்பி ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.